சரி, "உனக்கு 2 மாசம் ஆயிடுச்சுல்ல தங்கமயில்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அத்த 2 மாசம் ஆகப்போகுது" அப்படிங்கிறாங்க. "அப்பனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க அத்த அப்படியே பண்ணலாம். நீ ஒரு வார்த்தை உங்க அம்மாகிட்ட சொல்லிடு" அப்படிங்கிறாங்க. "சரிங்க அத்த நான் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொன்னோனே, தங்கமயில் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. "அம்மா 2 மாசம் ஆயிடுச்சுல்ல, அதனால அத்தை வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லியிருக்காங்கம்மா" அப்படின்னு சொல்றேன். "நீங்களும் வர்றீங்களான்னு கேட்டாங்க" அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா தங்கமயில் கர்ப்பமா இல்லன்னு தெரிஞ்சிருமே, இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "நீ உங்க அத்தை கூடயும், உன் புருஷன் கூடயும் நீ போயிட்டு வா. அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த மாசம் செக்கப் போம்போது நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா நீ வரலையா?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "நீ போயிட்டு வாடி" அப்படின்னு சொன்னோனே, அங்க தங்கமயில் கோமதியோடையும், சரவணனோடையும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல செக்கப் போறாங்க. தங்கமயிலுக்கு ஸ்கேன் பண்றதுக்காக உள்ள கூட்டு போறாங்க. உடனேவும் "சரவணா நீ கூட போயிட்டு வாடா" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா நான் வெளியில நிக்கிறேன். நீங்களே கூட போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. கோமதி வந்து உள்ள போறாங்க. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணும்போது, "நீங்க கர்ப்பமாவே இல்லையேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் கிட்ட வச்சு செக் பண்ணேனே, எனக்கு 2 கோடு காமிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? 2 கோடு காமிச்சுச்சா? நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு எந்த சிம்ப்டம்ஸும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டு தங்கமயிலே ஷாக் ஆயிடுறாங்க. கோமதியும் ஷாக் ஆகுறாங்க. "எனக்கு கிட்டல 2 கோடு வந்துச்சு அத்த. இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுதுகிட்டே வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததும் சரவணன் கிட்ட கோமதியும் அழுதுகிட்டே சொல்றாங்க. எனக்கு அப்பவே தெரியும் தங்கமயில். அப்பனா இதெல்லாம் நீ பண்ண நாடகம் தானா? வீட்டுக்கு வர்றதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசுறாங்க. "என்னடா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கோமதி கேட்கும்போது, "அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. உனக்கு அப்புறம் சொல்றேன் எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்பவே நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில வந்து சரவணன் வந்து மிரட்டுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.